வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ். இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ லார்ஜ் நம்பர்ஸை வந்து நம்ம ஈஸியாக அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ 15 இன்ட்டு பின்னாடி இருக்கிற ஜீரோஸை நம்ம 10 பவரில் எழுதுகிறோம். ஸோ 10 பவர் 10 மீட்டர். சயின்டிஃபிக் நோட்டேஷன் போது நமக்கு இங்கே 1 டிஜிட் தான் இருக்கணும், டெசிமல் போட்டு வேணால் எழுதிக்கலாம். அப்போ இந்த 15 நான் 1.5 இன்ட்டு 10ன்னு எழுதுகிறேன். ஏற்கனவே இங்கே ஒரு 10 பவர் 10 இருக்குது. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 1.5 இன்ட்டு 10 பவர் 11 மீட்டர். ஸோ இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ டெசிமல் ஃபார்மேட்டில் போட்டு 10 பவர்னு நம்ம எழுதுறது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே வந்து டெசிமலை தாண்டி தான் நம்மளோட நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போது 1 2 3 4 5 6 அப்போ 7 இன்ட்டு டெசிமலை தாண்டி இருக்கிறதுனால பவர் வந்து மைனஸில், அதாவது இது 7 டிவைடட் பை 10 பவர் 6ன்னு இருந்திருக்கு. அதனால தான் டெசிமல் தாண்டி நியூமெரிக்கல் வேல்யூ வந்துச்சு. ஸோ அப்போ இதை 7 இன்ட்டு 10 பவர் -6 மீட்டர். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 2 3 4 அப்போ 16 இன்ட்டு 10 பவர் -4ன்னு இருந்திருக்கு. இங்கே 2 டிஜிட் வந்ததுனால நான் 1.6 இன்ட்டு 10ன்னு அதை மாற்றிக்கிறேன். 10 பவர் -4 இருக்குது. ஸோ அப்போ 1.6 இன்ட்டு இங்கே +1 இங்கே -4. நம்ம எக்ஸ்போனன்ஸில் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஆட் பண்ணுவோம். அப்போ 10 பவர் -3 அப்படி வரும். ஸோ இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அப்போ இங்கே என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 1496 இன்ட்டு 10 பவர் 8. இங்கே ஒரு 3 டெசிமலுக்காக 1.496 இன்ட்டு 10 பவர் 3 போடுறேன். இங்கே 10 பவர் 8. ஸோ 1.496 இன்ட்டு 10 பவர் 11 மீட்டர்னு எழுதினாலும் சரி தான். இல்லைனா இந்த 10 பவர் 3 நம்ம என்னென்னு சொல்லலாம்? கிலோன்னு சொல்லலாம். ஸோ அப்போ 1.496 இன்ட்டு 10 பவர் 8 கிலோமீட்டர்னு எழுதலாம். யூனிட்லாம் தெரிஞ்சிருந்தால் அது ரொம்ப ஈஸி. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 10 பவர் 8 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் தான் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ மீட்டர்லேயே எழுதிக்கிறது நல்லது. The thickness of class 7 mathematics book is 20 mm. ஸோ அப்போ 2 இன்ட்டு 10 பவர் 1 mm இருக்குதுல்ல, அப்போ 10 பவர் -3 m. அப்போ அதை 2 இன்ட்டு 10 பவர் -2 mன்னு ஆகிடும். 2 சென்டிமீட்டர்னு எழுதலாம், இல்லைன்னா mmலேயே அப்படியே விட்டுடலாம். த ஆவரேஜ் டயாமீட்டர் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டது தான் 7 இன்ட்டு 10 பவர் -6 மீட்டர்.